அஞ்சு அப்புறம் சாகரோட குடும்பம் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற கோபால்புரங்கிற கிராமத்துல இருந்தாங்க. அவங்க அம்மா ஸ்கூல்ல ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா உடம்பு சரியில்லாத காரணத்தினால வீட்லயே இருந்தாரு. அஞ்சு ரிமோட்டை கொடு. நான் ஃபைட்டை பார்த்துட்டு இருந்தேன், நீ நடுவுல எங்க வந்த? அப்பா இங்க கொஞ்சம் பாருங்களேன், நான் தண்ணி குடிக்க போனேன், இவ ரிமோட்டை எடுத்துக்கிட்டா. அப்பா இவன் 2 மணி நேரமா ஃபைட் பார்த்துட்டு இருக்கான், நான் ரிமோட் கொடுக்க மாட்டேன். உன்னோட அந்த மோசமான டிவி சீரியல் டெய்லி தான் வருது, ஒரு நாள் பார்க்கலன்னா அப்படி என்ன ஆயிட போகுது? 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்காதீங்க. ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அவங்கவுங்க ப்ரோக்ராம பாத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? மம்மி இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கும் ஸ்கூல் லீவா? ஆமாப்பா, இன்னைக்கு ஸ்கூல் மூடிதான் இருக்கு. அதை திறப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு தோணுது. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்க? மம்மி இன்னைக்கு பிரிஞ்சி ரைஸ் பண்ணுங்க. உங்க கையால செய்யற பிரிஞ்சி ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அஞ்சு சாகரோட அம்மாவோட வேலை போயிடுச்சு. இப்ப என்னம்மா பண்றது? நம்ம பட்னி இருந்தே சாக வேண்டியதுதானா? இல்லடாமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம புதுசா வேலையோ இல்ல வியாபாரமும் பண்ணிக்கலாம். அம்மா டெல்லிக்கு போயிடுவோம், தள்ளுவண்டி கடையில பிரிஞ்சி சாதம் செஞ்சு விற்போம். என்னோட ஃப்ரெண்டு ராஜுவோட அப்பா டெல்லியில தள்ளுவண்டி கடையில பானிபூரி கடை வச்சிருக்காரு. ராஜு அடிக்கடி சொல்லுவான், அவங்க அப்பா மாசம் மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிப்பாராம். ஆனா கண்ணா, அது வீட்ல உங்க அப்பாவை யாருப்பா பாத்துப்பாங்க? மம்மி நீங்க சாகரை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போங்க, நான் இங்க வீட்ல அப்பாவை பாத்துக்கிறேன். சாகரும் அவனோட அம்மாவும் டெல்லிக்கு போனாங்க. அவங்க ஒரு கைவண்டி கடை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு பிஸியான ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விற்க ஆரம்பிச்சாங்க. அம்மா பிரிஞ்சி சாதம் செய்வாங்க. அப்புறம் சாகர் ஜனங்களுக்கு குரல் கொடுப்பான். வாங்க டேஸ்டான பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க, ஒரு பிளேட் வெறும் 20 ரூபாய் தான். வாங்க பிரிஞ்சி சாதம் சாப்பிடுங்க. கொஞ்ச நாள்லயே சாகரோட வண்டி கடை கிட்ட பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்றதுக்காக கூட்டம் வர ஆரம்பிச்சது. சாகர் அப்புறம் அவனோட அம்மா எந்த இடத்துல அவங்க வண்டி கடையை போட்டாங்களோ அதுக்கு சரியா பின்னாடி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலோட முதலாளி சுமன் ரெட்டி பார்த்தப்ப அவன் ஹோட்டலுக்கு முன்னாடி பிரிஞ்சி ரைஸ் செஞ்சு விக்கிற ஒருத்தி நல்லா சம்பாதிக்கிறத பார்த்து அவனுக்குள்ள வயித்தெரிச்சல் ஏற்பட்டது. இப்படி இந்த பிரிஞ்சி ரைஸ்காரியும் அவளோட பையனும் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவாங்க. எப்படியாவது நாம இவங்க பிசினஸ நிறுத்திடணும். ஒரு நாள் காலையில சுமன் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு போலீஸ் அதிகாரிய சாகரோட வண்டி கடைக்கு கூட்டிட்டு போனான். உன்னோட வண்டி கடையை இங்க இருந்து எடுத்துட்டு போ. நீ என் ஹோட்டலுக்கு எதிர்க்க வண்டி கடை வச்சிருக்க, அப்புறம் நீ ரோட்டியும் ஜாம் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி சாகரும் அவனோட அம்மாவும் வண்டிய வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த வண்டிய காலால உதைச்சிட்டான். அந்த வண்டி கொஞ்சம் தூரம் போய் கீழே கவுந்துடுச்சு. சுமன் கூட ஒரு போலீஸ்காரனும் இருந்தான். அதனால சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமன் கிட்ட எதுவும் பேச முடியல. அவங்க கண்ணீர் சிந்தபடி நின்னுட்டாங்க. அம்மா நான் இப்பவே போய் சுமனோட முகத்தை உடைக்கிறேன். வேண்டாப்பா, இது சிட்டி, நம்மளோட கிராமம் கிடையாது. போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க. சட்டம் எப்பவுமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நாம வேற ஏதாவது ஒரு இடத்துல வண்டி கடைய வைப்போம்பா. வண்டி கவுந்ததனால எல்லா பிரிஞ்சி ரைஸும் கீச்சடு அப்புறம் கீழே விழுந்ததுனால வேஸ்ட் ஆயிடுச்சு. அம்மா நாம புதுசா பிரிஞ்சி சாதம் செஞ்சு கொண்டு வரணும். ரோட்ல பிரிஞ்சி ரைஸ் விக்கிற ஒருத்தர் வந்தாரு. அண்ணன், இந்த பிரிஞ்சி ரைஸ் 1 கிலோ எவ்வளவு அண்ணன்? வாங்கிக்கங்க தங்கச்சி, உங்களுக்கு நான் கம்மி விலையில கொடுக்கறேன். சாகரும் அவனோட அம்மாவும் மொத்தமா 20 கிலோ பிரிஞ்சி ரைஸும் பீன்ஸும் வாங்கிட்டாங்க. மறுநாள் அவங்க புதுசா பிரிஞ்சி ரைஸ் சமைச்சு அத கஸ்டமருக்கு கொடுத்தப்ப அப்ப கஸ்டமர் சொன்னாரு, உங்க பிரிஞ்சி சாதத்துல சிக்கனோட சுவை வருது. பிரிஞ்சி சாதத்துல சிக்கன் சுவையா? அது எப்படி முடியும்? சாகரும் அவனோட அம்மாவும் பிரிஞ்சி ரைஸ சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கும் அது ஏதோ சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தோணுச்சு. ஜனங்க மத்தியில பிரிஞ்சி ரைஸ் சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குன்னு பரவுச்சு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சாகரோட வண்டி கடைக்கு வந்து பிரிஞ்சி ரைஸ சுவைக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அஞ்சுவையும் உதவிக்காக அங்க வர வச்சாங்க.
ஏன்னா 20 ரூபாய் பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவையா? யார் அதை வேண்டான்னு சொல்லுவாங்க? பிரிஞ்சி ரைஸ்ல சிக்கனோட சுவை இருக்குன்னு சுமன் வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. இவங்க ஏதாவது கேடித்தனம் பண்ணி நிச்சயமா அந்த பிரிஞ்சி சாதத்துல சிக்கனை கலந்துருப்பாங்க. நானும் என்னோட சாப்பாட்டுல யாருக்கும் தெரியாம சிக்கனை கலக்கிறேன். அப்புறம் என்னோட வியாபாரம் பல மடங்கு அதிகமாயிடும். சுமனும் தன்னோட சுத்தமான வெஜிடேரியன் சாப்பாடுல சிக்கனை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு பெரிய தலைவர் சுமனோட ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாரு. அவர் சாப்பாட்டுல சிக்கன் கிடைச்சது. ஹோட்டல் முதலாளி, என்ன இது? நீ என்னோட சாப்பாட்டுல சிக்கனை மிக்ஸ் பண்ணி என்னோட தர்மத்தையே ஸ்பாயில் பண்ணிட்ட. அந்த தலைவர் சுமனை பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சுமனோட ஹோட்டலை மூடிட்டாங்க. அங்க சாகரோட வண்டி கடையில நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. கடைசியில சுமன் ஒரு நாள் வேற வழி இல்லாம சாகரோட அம்மாவை பார்க்க போனான். தங்கச்சி, நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட ஹோட்டலை என்னால நடத்த முடியல. நீங்க என்னோட ஹோட்டலை வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இங்க இருந்து போயிடுவேன். அப்புறம் வேற எங்கேயாவது போய் ஹோட்டல் வச்சு பொழைச்சுக்கிறேன். சாகர் அப்புறம் அவனோட அம்மா சுமனோட அந்த ஹோட்டலை வாங்கிக்கிட்டாங்க. அம்மா, நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷனோட கருணைதாம்மா. அவர் தானே நமக்கு மாய பிரிஞ்சி ரைஸை கொடுத்தாரு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவரை தேடி பார்த்தேன். ஆனா அவரு கிடைக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவரு கடவுள் மூலமா நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு தேவன் நினைக்கிறேன். அம்மா, இந்த மாதிரி தேவர்கள்லாம் உண்மையாவே இருக்காங்களாம்மா? தெரியலடா அம்மா, ஆனா அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இருக்காங்க. மீர்பூருங்கிற கிராமத்துல ஹரிசிங்னு பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தாரு. ஹரிசிங் கிட்ட ஒரு முரட்டுத்தனமான மாடு இருந்துச்சு. அது ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கொடுக்கும். ஹரிசிங் தன்னோட மாடு கொடுக்கற பால்ல தேசி நெய் செஞ்சாரு. அப்புறம் அந்த சுத்தமான நெய்யால ஸ்வீட்ஸ் பண்ணுவாரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால கிராமத்து ஜனங்க ஹரிசிங்கோட கடையில இருந்து தான் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வாங்குவாங்க. மற்ற கடையில இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு விற்காது. ஹரிசிங்கோட கடைக்கு நேர் எதிர ராதேஷாமோட கடை இருந்தது. ஹரிசிங் கடையில இவ்வளவு கூட்டம், ஆனா நம்ம கடையை எவனும் ஏறது கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஹரிசிங்கோட கடைக்கு மட்டும் ஏன் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது முதலாளி. நம்ம ஸ்வீட் அவங்க ஸ்வீட்ஸோட குறைச்சல் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அவன் மாட்டுல இருந்து கிடைக்கிற நெய் தான். அந்த மாடு மட்டும் அவனுக்கு இல்ல, அவனுக்கு வேலையே இல்ல. இவன் ரொம்ப ஏழையா இருந்தான். ஆனா அவனோட மாட்டால இன்னைக்கு பணக்காரன் ஆயிட்டான். கல்யாண ஊர்வலங்களை கலந்துக்கிறதுக்கு ஹரிசிங்க்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் கிராமத்துல நடக்கிற ஒவ்வொரு கல்யாணத்திலையும் கலந்துப்பான். ஒரு நாள் ஒரு டிராக்டர்ல ஹரிசிங் கல்யாண ஊர்வலத்தோட போனான். அந்த ஊர்வலம் வழியில ஒரு இடத்துல நின்றுடுச்சு. ஹரிசிங் அந்த கூட்டத்துல இருந்து இறங்கி மரத்துக்கு பின்னாடி பாத்ரூம் போகிறதுக்காக போனான். ஹரிசிங்க்கு பின்னாடி திடீர்னு ஒரு ஓநாய் வந்துடுச்சு. ஹரிசிங் அந்த ஓநாயை பார்த்ததும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காட்டுக்குள்ள அவரு ஓட ஆரம்பிச்சாரு. சில கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் தான் அவரு மூச்சே விட்டாரு. ஓநாய் என்னமோ அவர் பின்னாடி அப்ப இல்ல, ஆனா அவரு வழி தடுமாறி நின்னுட்டாரு. இங்க இருந்து எந்த பக்கம் போறதுன்னே ஒன்னும் புரியலையே. ஹரிசிங் அந்த காட்டுல ஒரே இடத்த சுத்தி சுத்தி வந்தாரு. ராத்திரியும் ஆயிடுச்சு. இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹரிசிங் சோகத்தோட அங்க உட்கார்ந்துட்டாரு. அப்பதான் அவருக்கு எங்க இருந்தோ பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஹரிசிங் அந்த சத்தம் கேட்கிற பக்கம் போனாரு. அங்க பார்த்தா ஒரு வெள்ளை கலர் மாட்டு கழுத்துல மணி கட்டிருந்தத அவரு பார்த்தாரு. இந்த மாடு ரொம்ப அழகா இருக்கே. ஹரிசிங் அந்த மாட்டை தனக்கு பக்கத்திலே கட்டி போட்டாரு. அப்புறம் அவரு தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. இந்நேரம் நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா மாடு மணி அடிச்சுது. அப்புறம் ஹரிசிங் திடீர்னு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன ஆச்சரியம்! இத்தனை நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த பக்கத்து வீட்டு விமலா கூட தானே ஓடி போயிட்டீங்க. அவளும் ஒரு வாரமா இங்க ஆளை காணோம். இல்ல இல்ல, நான் லாலா சௌத்ரி பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன்.
அப்புறம் காட்டுல மாட்டிக்கிட்டேன். இங்க பாத்தியா எனக்கு காட்டுல என்ன கிடைச்சதுன்னு? இந்த மாதிரி ஒரு அழகான பளிச்சுன்னு இருக்கிற மாட்டை பாத்திருக்கியா? இத பார்த்தா சாக்ஷாத் காமதேனு மாதிரியே இருக்கு. காமதேனுவா? ஆமா, காமதேனு மாட்டுக்கிட்ட நாம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நமக்கு கொடுக்கும். புராண வேதங்கள்ல அப்படிதாங்க சொல்லிருக்கு. ஒருவேளை நான் இந்த மாட்டால தான் திடீர்னு காட்டுல இருந்தேன்னா இங்க வந்துட்டேனோ? இது உண்மையிலேயே காமதேனுனா அதோட உண்மை இப்ப தெரிஞ்சிரும். ஏய் காமதேனுவே, எனக்கு சுட சுட ரபடி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மாடு தலைய அசைச்சுது. அப்புறம் கண்ணிமைக்கும் நேரத்துல ஹரிசிங்கோட கையில ரபடியோட பானை வந்துடுச்சு. நீ சொன்னது உண்மைதான். இது உண்மையிலேயே ஒரு காமதேனு மாடுதான். காமதேனு மாடு கிடைச்சதுனால ஹரிசிங்கோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. இப்ப அவரு ஸ்வீட்ஸ ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. அவரு நேர காமதேனு கிட்ட கேட்பாரு. அத கொண்டு போய் அவரு கடையில வச்சிருவாரு. ஹரிசிங் அந்த காமதேனு கிட்ட ஒரு பெரிய வீடும் இடமும் வாங்கிட்டாரு. அவரு நாள் போக போக அவரு உழைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டாரு. கடையில வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குவாரு. அப்புறம் அவருக்கு தேவைப்பட்ட பொருட்களை காமதேனு கிட்ட கேட்டு வாங்கிப்பாரு. ஒரு நாள் ஹரிசிங்கோட மனைவி அவர்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி உழைக்காம வீட்லயே ஓய்வெடுக்கிறது நல்லதே கிடையாதுங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் கடவுள் நமக்கு காமதேனு கொடுத்தாருன்னு நினைக்காதீங்க. நாம வேலை செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்காது. நீ வேலை செய்யறதா இருந்தா செஞ்சுக்கோ. நம்ம கிட்ட காமதேனு இருக்கிற வரைக்கும் நான் எதுக்காக தேவையில்லாம உழைக்கணும்? ஹரிசிங் தன்னோட பழைய மாட்டை கவனிக்கிறத மொத்தமா விட்டுட்டாரு. அத சரியா கவனமா பாத்துக்காததுனால அந்த மாடு பலவீனமாயிடுச்சு. ஒரு நாள் ராதேஷாம் ஹரிசிங்கோட வீட்டுக்கு வந்தான். அவன் அந்த பழைய மாட்டை விலைக்கு கேட்டான். நீ எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு கொடு. அந்த பழைய மாட்டை வச்சு இனிமே நான் என்ன பண்ண போறேன்? ராதேஷாம் அந்த பழைய மாட்டை நல்லபடியா கவனிச்சாரு. அது மூலமா கிடைக்கிற நெய்யால ஸ்வீட் செஞ்சு விற்க ஆரம்பிச்சாரு. இப்ப ராதேஷ் சர்மாவோட கடையில வியாபாரம் நடந்துச்சு. அங்க ஹரிசிங் எந்த வேலையும் பார்க்காம கஷ்டப்படாம தன்னோட சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு ஹரிசிங் தூங்கி எழுந்த உடனே அவரு தன்னோட பழைய வீட்டுல இருந்தாரு. அவரு வெளியில போனாரு. அவரு வீட்டு வாசல்ல இருந்த அந்த காமதேனு அங்க இல்ல. ருக்மணி, நம்ம மாடு எங்க போச்சு? அப்புறம் நம்ம வீடு பழைய மாதிரி எப்படி ஆச்சு? நானும் காலையில இருந்து நம்ம மாட்டை தாங்க தேடுறேன். நம்ம கிட்ட இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே காணாம போயிடுச்சு. நான் பயந்த மாதிரியே நடந்துச்சு பாருங்க. நீங்க உழைக்கிறத அப்படியே விட்டுட்டீங்க. அத நம்ம கிட்ட இருந்த காமதேனு மாடு போயிடுச்சு. அட கடவுளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஹரிசிங் ஓன்னு அழ ஆரம்பிச்சாரு. அப்புறம் சத்தம் போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாரு. கடவுளே, காமதேனு மாட்டை திருப்பி கொடுங்க. நான் தினமும் இனிமே உழைக்கிறேன். இனிமேல் நான் வெட்டியா உட்கார்ந்துருக்க மாட்டேன். அங்க ராதேஷ் சர்மாவுக்கு ஹரிசிங்கோட காமதேனு காணாம போயிடுச்சுங்கிற செய்தி கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ராதேஷ் சர்மா அவரோட வேலைக்காரங்கிட்ட சொன்னாரு, இனிமே ஹரிசிங்கால தன்னோட கடையை நடத்த முடியாது. அதனால நாம நம்ம ஸ்வீட்ல நிறைய கலப்படம் பண்ணலாம். இனிமே சுத்தமான நெய்ல ஸ்வீட் பண்ண போறது கிடையாது. கலப்பட நெய்யால ஸ்வீட் செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். ராதேஷ் சர்மா கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போட்டான். இன்னொரு பக்கம் தான் செஞ்ச தப்புக்கு பாடம் கத்துக்கிட்டாரு ஹரிசிங். அப்புறம் புதுசா ஒரு மாடு வாங்கி நல்லபடியா அதை கவனிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் நல்லா உழைச்சு மறுபடியும் சுத்தமான நெய்யால ஸ்வீட் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு காலத்துல நடந்த விஷயம் இது. தென்னிந்தியால ஒரு கிராமத்துல சரஸ்வதி என்ற ஒரு பெண் தன்னோட மகன் சின்மயோட இருந்தா. சரஸ்வதியோட கணவர் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. அன்னில இருந்து சரஸ்வதி ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு காசு சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை ஓட்டினா. இப்போ சின்மய் 15 வயசு பையனாயிட்டான். அம்மா, நான் ஒரு வேலைய தேடி இருக்கேன். என்ன வேலை? விறகு வெட்டுற வேலைதான். ஆனா கண்ணு, அதுக்காக நீ காட்டுக்கு போகணுமே. ஆமாமா. காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் இருக்குமே. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தனியா போல.
என் கூட நிறைய பேர் காட்டுக்கு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பெரிய கோடாலி இருக்குன்னு. காட்டு விலங்கால என் பக்கத்தில் கூட வர முடியாது. ஜாகிரதையா இருடா கண்ணு. சரிம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த நாள்ல இருந்து சின்மய் மத்த விறகு வெட்டிகளோட சேர்ந்து காட்டுக்கு போனான். அவங்க சின்மய்க்கு மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு கத்து கொடுத்தாங்க. அவனும் சீக்கிரமாவே வேலையை கத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே பல நாள் கடந்தது. மழை காலத்துல ஒரு நாள் சின்மய் காட்டுக்கு தனியா வந்தான். அவன் விறகுகளை வெட்ட பார்த்தப்போ எல்லாமே ஈரமா இருந்தது. இதெல்லாம் பச்சையாக இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறேன். சின்மய் அடர்ந்த காட்டுக்குள்ள போனான். அங்க அவனுக்கு திடீர்னு யார்தோ அழற சத்தம் கேட்டது. அவன் அந்த குரலை பின்தொடர்ந்துகிட்டே போய் ஒரு புதர்கிட்ட போனான். அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு மரத்துல மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அடடா, நீ நீ இங்கே எப்படி மாட்டிக்கிட்ட? சின்மய் அந்த பொண்ணை இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ரெக்கைகள் இருக்குன்னு கவனிச்சான். என்ன இது, உனக்கு ரெக்கை இருக்கா? ஆமா, நான் ஒரு தேவதை. முதல் தடவையா பூலோகத்தை பார்க்க வந்தேன். ராத்திரி இருட்டுல ஒரு புலி என்ன துரத்த ஆரம்பிச்சது. நான் பயந்து போய் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். நான் அந்த புலிகிட்ட இருந்து என்னவோ தப்பிச்சுட்டேன். ஆனா இங்க மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கேன். என்னோட ரெக்கைக்கும் அடிபட்டிருக்கு பாரு. சின்மய் தன்னோட கோடாரியால கொடிகளை வெட்டிட்டு அந்த தேவதைய கொடியில இருந்து விடுவிச்சுட்டான். நன்றி, நீ என்ன விடுவிச்சிட்ட. உனக்கு ரொம்ப 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 நன்றி. நீ இப்போ என் கூட வீட்டுக்கு வா. உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில உன்னால பறக்க முடியாது. நீ தனியா காட்டுல இருந்தா ஏதாவது காட்டு விலங்கு உன்னை கொன்னு தின்னுடும். அதனால நீ ஏன் கூட வா. நீ உண்மையதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய இந்த ரெக்கை மனுஷங்க இதை பார்த்தாங்கன்னா? யாருமே பார்க்க மாட்டாங்க. தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னதுமே அவ ஒரு சாதாரணமான பொண்ணா மாறிட்டா. வா போலாம். சின்மய் தேவதைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் வீட்டுக்கு போனதுமே எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, தேவதை குணமாகற வரைக்கும் நாம அவங்கள நல்லா பார்த்துக்கணும். ஆமாண்டா, நீ வைத்தியர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு வா. இல்ல இல்ல, எனக்கு மருந்து எதுவும் தேவையில்ல. தேவதைகள் எல்லாம் தன்னோட சக்தியாலே குணமாயிடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு அப்புறம் ஓய்வு மட்டும்தான் தேவைப்படும் அம்மா. சரி கண்ணா, நீ ஓய்வு எடுத்துக்கோ. நான் எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சு வச்சிடுறேன். தேவதை அங்கேயே தூங்கிட்டா. அப்புறம் சரஸ்வதியும் சின்மயும் வீட்ல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த தேவதை நம்மளோட விருந்தாளி. நாம அவளுக்கு நல்ல நல்ல சாப்பாட்டை செஞ்சு கொடுக்கணும். ஆமாம்மா. கண்ணு, நம்ம கிட்ட இப்போ காசும் இல்ல. ஆனா சின்ன சின்ன முருங்கைக்காய் இந்த மரத்துல வளர்ந்துருக்கு. அத வச்சு ஏதாவது உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு செய்யலாம்னு நினைச்சேன். இப்போ இதையே தேவதைக்கு செஞ்சு கொடுத்துடுறேன். சரிம்மா, உங்களுக்கு தோன்றது செய்யுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத தேவதை கேட்டுட்டா. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதுமே தேவதை முருங்கை மரத்து மேல ஒரு மந்திரத்தை போட்டா. சரஸ்வதி அந்த முருங்கைக்காய வச்சு ருசியான சாம்பார சமைச்சா. அப்புறம் அத சாதத்தோட தேவதைக்கு பரிமாறினா. ரொம்ப ருசியா இருக்கு. இந்த முருங்கைக்காய் மரத்தை நான் தானே வளர்த்தது. எனக்கு தெரியும் அம்மா. தேவதை சாப்பிட்டதுமே தனக்குள்ள இருக்கிற சக்தி கூடிடுச்சு. அப்புறம் அவளோட எல்லா காயங்களும் தானாவே குணமாயிடுச்சு. இப்போ நான் குணமாயிட்டேன். நான் இப்போ தேவலோகத்துக்கு போலாம் அம்மா. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. நன்றி. இது எங்களோட கடமைடா. அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. உங்க முருங்கைக்காய் எல்லாம் மந்திர முருங்கைக்காயா ஆயிடுச்சு. நீங்க எத்தனை வாட்டி முருங்கைக்காய பறிச்சாலுமே உடனே முருங்கைக்காய் திரும்ப வளர்ந்துரும். இனி நீங்க நினைச்சப்பெல்லாம் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி சின்மய், நீ ரொம்ப நல்லவன். தேவதை அங்கிருந்து பறந்து போயிட்டா. சரஸ்வதி அப்புறம் சின்மய் வெளியில வந்து சில முருங்கைக்காய பறிச்சாங்க. அங்க உடனே புது முருங்கைக்காய் வளர்ந்தது. அத பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நாம எப்ப வேணாலும் சாம்பார் செஞ்சுக்கலாம்டா சின்மய். அம்மா, அது மட்டும் இல்ல, இதை நாம விற்கவும் முடியும். சின்மய் அப்புறம் சரஸ்வதி நிறைய முருங்கைக்காய பறிச்சாங்க. அப்புறம் அந்த முருங்கைக்காயால நிறைய சாம்பார சமைச்சாங்க. அது கூடவே சாதத்தையும் சமைச்சாங்க. அம்மா, இந்த சாம்பார் சாதத்தை நான் வித்துட்டு வரேம்மா.
சாம்பார் சாதத்தோட டப்பாவை எடுத்துக்கிட்டு சின்மை மார்க்கெட்டுக்கு வந்தான். நிறைய பேரு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சின்மைக்கு காசு கொடுத்தாங்க. அன்னில இருந்து சரஸ்வதி மந்திர முருங்கைக்காய பறிச்சு தினமும் சாம்பார் சமைச்சிட்டு இருப்பா. அப்புறம் சின்மை சாம்பார் சாதத்தை மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பான். மந்திர முருங்கைக்காயால செஞ்ச சாம்பார் சாதம் சின்மை அப்புறம் சரஸ்வதிக்கு ஒரு நல்ல வியாபாரமா மாறிடுச்சு. இனி அன்னில இருந்து சரஸ்வதி யார் வீட்டுக்குமே வேலை செய்யறதுக்கு போனதில்ல. அப்புறம் சின்மை கூட விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனதில்ல. இப்போ அவங்க சாம்பார் சாதத்தை வித்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல நடந்த விஷயம் இது. தென்னிந்தியால ஒரு கிராமத்துல சரஸ்வதின்ற ஒரு பெண் தன்னோட மகன் சின்மையோட இருந்தா. சரஸ்வதியோட கணவர் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. அன்னில இருந்து சரஸ்வதி ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு காசு சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை ஓட்டினா. இப்போ சின்மை 15 வயசு பையனாயிட்டான். அம்மா, நான் ஒரு வேலையை தேடி இருக்கேன். என்ன வேலை? விறகு வெட்டுற வேலைதான். ஆனா கண்ணு, அதுக்காக நீ காட்டுக்கு போகணுமே. ஆமாம்மா. காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் இருக்குமே. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்னால தாங்க முடியாது. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தனியா போல, என் கூட நிறைய பேர் காட்டுக்கு வர்றாங்க. இங்க பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பெரிய கோடாலி இருக்குன்னு? காட்டு விலங்கால என் பக்கத்துல கூட வர முடியாது. ஜாகிரதையா இருடா கண்ணு. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த நாள்ல இருந்து சின்மை மத்த விறகு வெட்டிகளோட சேர்ந்து காட்டுக்கு போனான். அவங்க சின்மைக்கு மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு கத்து கொடுத்தாங்க. அவனும் சீக்கிரமாவே வேலையை கத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே பல நாள் கடந்தது. மழை காலத்துல ஒரு நாள் சின்மை காட்டுக்கு தனியா வந்தான். அவன் விறகுகளை வெட்ட பார்த்தப்போ எல்லாமே ஈரமா இருந்தது. இதெல்லாம் பச்சையா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குற. சின்மை அடர்ந்த காட்டுக்குள்ள போனான். அங்க அவனுக்கு திடீர்னு யார்தோ அழற சத்தம் கேட்டது. அவன் அந்த குரலை பின்தொடர்ந்துகிட்டே போய் ஒரு புதர்கிட்ட போனான். அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு மரத்துல மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அடடா, நீ நீ இங்க எப்படி மாட்டிக்கிட்ட? சின்மை அந்த பொண்ணை இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ரெக்கைகள் இருக்குன்னு கவனிச்சான். என்ன இது, உனக்கு ரெக்கை இருக்கா? ஆமா, நான் ஒரு தேவதை. முதல் தடவையா பூலோகத்தை பார்க்க வந்தேன். ராத்திரி இருட்டுல ஒரு புலி என்ன துரத்த ஆரம்பிச்சது. நான் பயந்து போய் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். நான் அந்த புலிகிட்ட இருந்து என்னவோ தப்பிச்சுட்டேன். ஆனா இங்க மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கேன். என்னோட ரெக்கைக்கும் அடிபட்டிருக்கு பாரு. சின்மை தன்னோட கோடாரியால கொடிகளை வெட்டிட்டு அந்த தேவதைய கொடியில இருந்து விடுவிச்சுட்டான். நன்றி, நீ என்ன விடுவிச்சிட்ட. உனக்கு ரொம்ப 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 நன்றி. நீ இப்போ என் கூட வீட்டுக்கு வா. உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில உன்னால பறக்க முடியாது. நீ தனியா காட்டுல இருந்தா ஏதாவது காட்டு விலங்கு உன்னை கொன்னு தின்னுடு. அதனால நீ ஏன் கூட வா. நீ உண்மையதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய இந்த ரெக்கை மனுஷங்க இத பார்த்தாங்கன்னா? யாருமே பார்க்க மாட்டாங்க. தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னதுமே அவ ஒரு சாதாரணமான பொண்ணா மாறிட்டா. வா போலாம். சின்மை தேவதைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் வீட்டுக்கு போனதுமே எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அம்மா, தேவதை குணமாகற வரைக்கும் நாம அவங்கள நல்லா பாத்துக்கணும். ஆமாண்டா, நீ வைத்தியர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு வா. இல்ல இல்ல, எனக்கு மருந்து எதுவும் தேவையில்ல. தேவதைகள் எல்லாம் தன்னோட சக்தியாலேயே குணமாயிடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு அப்புறம் ஓய்வு மட்டும்தான் தேவைப்படும் அம்மா. சரி கண்ணா, நீ ஓய்வு எடுத்துக்கோ. நான் எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சு வச்சிடுறேன். தேவதை அங்கேயே தூங்கிட்டா. அப்புறம் சரஸ்வதியும் சின்மையும் வீட்ல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த தேவதை நம்மளோட விருந்தாளி. நாம அவளுக்கு நல்ல நல்ல சாப்பாட்டை செஞ்சு கொடுக்கணும். ஆமாம்மா. கண்ணு, நம்ம கிட்ட இப்போ காசும் இல்ல. ஆனா சின்ன சின்ன முருங்கைக்காய் இந்த மரத்துல வளர்ந்துருக்கு. அத வச்சு ஏதாவது உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு செய்யலாம்னு நினைச்சேன். இப்போ இதையே தேவதைக்கு செஞ்சு கொடுத்துடுறேன். சரிம்மா, உங்களுக்கு தோன்றது செய்யுங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத தேவதை கேட்டுட்டா. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதுமே தேவதை முருங்கை மரத்து மேல ஒரு மந்திரத்தை போட்டா. சரஸ்வதி அந்த முருங்கைக்காய வச்சு ருசியான சாம்பார சமைச்சா. அப்புறம் அத சாதத்தோட தேவதைக்கு பரிமாறினா. ரொம்ப ருசியா இருக்கு. இந்த முருங்கைக்காய் மரத்தை நான் தானே வளர்த்தது. எனக்கு தெரியும் அம்மா. தேவதை சாப்பிட்டதுமே தனக்குள்ள இருக்கிற சக்தி கூடிடுச்சு. அப்புறம் அவளோட எல்லா காயங்களும் தானாவே குணமாயிடுச்சு. இப்போ நான் குணமாயிட்டேன்.
நான் இப்போ தேவலோகத்துக்கு போலாம் அம்மா. நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. நன்றி. இது எங்களோட கடமைடா. அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. உங்க முருங்கைக்காய் எல்லாம் மந்திர முருங்கைக்காயா ஆயிடுச்சு. நீங்க எத்தனை வாட்டி முருங்கைக்காய பறிச்சாலுமே உடனே முருங்கைக்காய் திரும்ப வளர்ந்துரும். இனி நீங்க நினைச்சப்பெல்லாம் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி சின்மய், நீ ரொம்ப நல்லவன். தேவதை அங்கிருந்து பறந்து போயிட்டா. சரஸ்வதி அப்புறம் சின்மய் வெளியில வந்து சில முருங்கைக்காய பறிச்சாங்க. அங்க உடனே புது முருங்கைக்காய் வளர்ந்தது. அத பார்த்து 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நாம எப்ப வேணாலும் சாம்பார் செஞ்சுக்கலாம்டா சின்மய். அம்மா, அது மட்டும் இல்லை, இதை நாம விற்கவும் முடியும். ஆ, சின்மய் அப்புறம் சரஸ்வதி நிறைய முருங்கைக்காய பறிச்சாங்க. அப்புறம் அந்த முருங்கைக்காயால நிறைய சாம்பார சமைச்சாங்க. அது கூடவே சாதத்தையும் சமைச்சாங்க. அம்மா, இந்த சாம்பார் சாதத்தை நான் வித்துட்டு வரேம்மா. சாம்பார் சாதத்தோட டப்பாவை எடுத்துக்கிட்டு சின்மய் மார்க்கெட்டுக்கு வந்தான். நிறைய பேரு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சின்மய்க்கு காசு கொடுத்தாங்க. அன்னில இருந்து சரஸ்வதி மந்திர முருங்கைக்காய பறிச்சு தினமும் சாம்பார் சமைச்சிட்டு இருப்பா. அப்புறம் சின்மய் சாம்பார் சாதத்தை மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பான். மந்திர முருங்கைக்காயால செஞ்ச சாம்பார் சாதம் சின்மய் அப்புறம் சரஸ்வதிக்கு ஒரு நல்ல வியாபாரமா மாறிடுச்சு. இனி அன்னில இருந்து சரஸ்வதி யார் வீட்டுக்குமே வேலை செய்யறதுக்கு போனதில்ல. அப்புறம் சின்மய் கூட விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனதில்ல. இப்போ அவங்க சாம்பார் சாதத்தை வித்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. தமாதம்பூருங்கிற ஒரு கிராமத்துல கேதன் தன்னோட மனைவி ரேகா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. கேதன் தன்னோட பையன் பிரணீத்தோட சேர்ந்து சமோசா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கேதனோட இந்த சமோசா கடைக்கு நேர் எதிர்த்தாப்புல அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் முன்னாவோட குல்லட் டீக்கான கடை இருந்தது. கேதன் எப்பவுமே முன்னாவை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாரு. என்னப்பா முன்னா, இன்னைக்கு உன்னோட கடைய ரொம்ப லேட்டா திறந்துருக்க. அதனால தான் ரேகாவோட கையால குடிக்க முடியாத அந்த டீயை நான் குடிச்சிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிருப்பா, ஆனா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் நான் கடையை கொஞ்சம் லேட்டா திறந்தேன். அதுக்கு டாக்டரை காட்டணும்ல, மருந்து வாங்கினியா? இன்னைக்கு ரெஸ்ட் எடு, உடம்பு தான் நம்மளுடைய சொத்து. நான் மருந்து எடுத்துக்கிட்டேன். உங்க கடையில இன்னைக்கு கஸ்டமரே இல்ல போல. எப்படி வருவாங்க? இன்னைக்கு பிரணீத் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கான். கடையில சமோசா அவனே பண்ணுவான். பிரணீத் வந்த பிறகு கடையில சமோசா எல்லாம் பண்ணி அவன் தான் விற்பான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு பிரணீத் வந்துட்டான். முன்னா அங்கிள், ஒரு டீ கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. கடைக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு போகணும். ஒரு வேலை பண்ணு, நீ போய் சமோசா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. நான் உன் கடைக்கு வந்து உனக்கு டீ கொடுக்குறேன். அது சரியா இருக்கும். நீ போப்பா, நான் டீ வாங்கிட்டு வரேன். பிரணீத் போனதுக்கு அப்புறம் முன்னா கேதன் கிட்ட இப்படி சொன்னாரு. உங்க பையன் நல்லா உழைக்கிறான், தினம் ஃபுல்லா வேலை பார்க்கறான். அப்பா பாப்பா, அது எனக்கு நல்லா தெரியும்பா. 2 டீ கொடு, நான் எடுத்துட்டு போறேன். உன்னை சாயங்காலம் மீட் பண்றேன், அப்போ உட்காந்து பேசலாம். பிரணீத் தன்னோட சமோசா கடையில பகலும் ராத்திரியுமா உழைச்சுக்கிட்டு இருந்தான். நாள் முழுக்க சமோசாவை தயார் செஞ்சு அதை எல்லாத்தையும் விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பிரணீத்தோட ஃப்ரெண்ட் மங்களு அவனை பார்த்து எப்பவுமே பொறாமப்பட்டுட்டு இருப்பான். பிரணீத்தோட சமோசா கடை கிட்ட எப்பவுமே நிறைய கூட்டம் இருக்கும். ஆனா மங்களுவோட ஸ்வீட் கடை மட்டும் எப்பவுமே காலியா இருக்கும். கண்ணா மங்களு, எங்கடா இருக்க? இங்க பாரு, பிரணீத் உனக்காக சமோசாவை அனுப்பியிருக்கான். நான் இப்போதான் வந்தேங்க. இதுல என்ன இப்போ பிரச்சனை? நான் போய் மீட் பண்றேன். மங்களு நேரா பிரணீத்தோட கடைக்கு போனான். என்ன வியாபாரமெல்லாம் நல்லா நடக்குது போல, ஃப்ரீயா சமோசா எல்லாம் கொடுக்குற? அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சமோசாவை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன், அதனால தான் உனக்கு கொடுக்கலான்னு. எனக்கு எல்லாம் தெரியும், இது வேணும்னே நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன அவமானப்படுத்துறதுக்கு. உன்னோட சமோசா கடை என்னோட ஸ்வீட் கடையோட ரொம்ப நல்லா போகுதில்ல, அதனால தான். அட நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை, நீ தப்பா நினச்சிருக்க. சும்மாரு, உன் வேலையை பாருப்போ. மங்களு பிரணீத்தோட கடைக்கு வந்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் பார்க்குக்கு போய் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்தான். இந்த பிரணீத் பையன் அவனை பத்தி என்னதான் நினைக்கிறா? சமோசா நல்லதா பண்றான், அந்த சமோசாவோட ருசியா என்னோட ஸ்வீட்ஸ் இருக்க, அவனுக்கு ஏதாச்சும் பண்ணியா ஆகணும்.
மங்களு இப்படி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கோலு வந்துட்டான். அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு திருடன். அவன் ஜெயில இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிட்டு வந்தான். அட கோலு அண்ணன், ஜெயில இருந்து எப்ப வந்தீங்க? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போன மாசம்தான் நான் இங்க வந்தப்பா. இனிமே நான் திருடவே மாட்டேன்பா. ஒரு நல்ல மனுஷனா வாழ்வேன். நல்ல மனுஷனா இருந்தா ரொம்ப கஷ்டம்ப்பா. நீ ரொம்ப சோகமா இருக்க, என்ன ஆச்சு? மங்களு கோலு கிட்ட தன்னோட பிரச்சனைய எல்லாத்தையும் சொன்னான். அப்ப கோலு இப்படி சொன்னான். அட அவ்வளவுதானா? போய் அந்த சமோசால ஏதாச்சும் கலப்படம் பண்ணு. அப்படின்னா அந்த சமோசால பேதி மாத்திரை போட்டுரு. அதுக்கப்புறம் இந்த கிராமம் அவனோட சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வயலு பக்கம் ஓடுவாங்க. அப்ப அவனோட கதையே மாறிடும். ஆனா அதிகமா ஆகக்கூடாது. நான் உனக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், மிச்சம் நீ தான் பார்த்துக்கணும். கோலு சொல்றது சரிதான். அவன் சமோசால நான் மருந்த கலப்படம் பண்ணி அவன் கடைய நான் நாசமாக்க போறேன். மங்களு வீட்டுக்கு போய் ராத்திரி முழுக்க இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கோலு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து பிரணீத்தோட சமோசால ஏதோ மருந்த கலக்க சொல்லி சொன்னான். இன்னைக்கு சரக்குக்கு எனக்கு காசு கிடைச்சிருச்சு. அவனோட சமோசால மருந்த போட்டுட்டு சாயங்காலம் நல்லா குடிச்சிட்டு தூங்க போறேன். ஏதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கா. கோலு பிரணீத்தோட கடைக்கு போய் அந்த சமோசாக்கள்ல மருந்து கலந்து விட்டுட்டான். அன்னைக்கு சமோசா நிறைய வித்து போச்சு. தூரத்துல இருந்தெல்லாம் கூட வந்து மருந்து கலந்த சமோசாவை வாங்கிட்டு போனாங்க. பாத்தியாமா, இன்னைக்கு சமோசா நிறைய விற்கப்பட்டுச்சு. கடவுள் இப்படியே வியாபாரத்தை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா. 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சில பேர் அவங்களோட வீட்டுக்கு வயிற்று பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. நீ சமோசால என்னப்பா கலந்த? என் வீட்டு தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. இப்போ இலைய தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உன் சமோசா பயங்கர மோசமா இருக்கு. என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்ரூமை சுத்தி சுத்தி சோர்ந்து போயிட்டாங்க. என்னத்தடா கலந்து வச்சிருக்க உன் சமோசால? நான் முதலையே ஒலியா இருக்கேன். வயலுக்கு போய் என்ன ஒலி ஆயிட்டேன். மருந்து கலந்த சமோசாவை சாப்பிட்டதால ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மோஷன்ஸ் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஒரு காரணத்தினால அணிலிருந்து பிரணீத்தோட கடை சுத்தமாவே ஓடல. இனிமே உன் கடைக்கு யாருமே வர மாட்டாங்க. எல்லாரும் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, சமோசா சாப்பிட மாட்டாங்க. பிரணீத்தோட கடை சரியா ஓடாததால மங்களுவோட ஸ்வீட் கடை ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. இதனால பிரணீத் ரொம்பவே நொந்து போய் எதிரில் இருக்கிற முன்னாவோட டீ கடைக்கு போனான். என்ன சொல்றது முன்னா அங்கிள், எல்லாமே நல்லபடியா போச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க. ஏப்பா, கஷ்டம்னா வரும் போகும், அதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா சொல்லு? அவர் சொன்ன எளிமையான வாழ்க்கை அப்புறம் உயர்ந்த சிந்தனைகள்ன்றதை கேட்டதுமே பிரணீத் அந்த இடத்துக்கு தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்தான். அப்பா இங்க வாங்க, நம்ம கடையை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாப்பா? நீங்க கிச்சடியை ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நாம எதுக்கு கிச்சடி வியாபாரத்தை பண்ணக்கூடாது? இதுல யாருக்கெல்லாம் வயிறு ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு சரியாயிரும். அவங்களுக்கு லைட் ஃபுட் சாப்பிட கிடைக்கும். நம்ம வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். எல்லாம் சரியாயிரும். அடேங்கப்பா, நீ நல்ல ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்க. நாம அப்படியே பண்ணலாம். நானும் இதுல வரலாமா? நம்ம குளிர் கிச்சடிய விற்கலாம். அட முன்னா, நீங்க இத பத்தி கேட்கணுமா? நீங்க என் கூடவே எங்க குள்ளடு கிச்சடியை விற்கிறதுக்கு கண்டிப்பா வரலாம். கேதன், முன்னா அப்புறம் பிரணீத் அன்னைக்கே அவங்களோட குள்ளடு கிச்சடி கடையை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கேதன் கிச்சடியை தயார் செஞ்சு பிரணீத்க்கு கொடுத்தாரு. பிரணீத் அந்த கிச்சடியை குள்ளடுல வச்சு விற்க ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, கொள்ளடு கிச்சடி சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் வயிற்று சரியில்லையோ இங்க வாங்க, இத சாப்பிட்டுட்டு போங்க. முத நாள் எல்லாமே ஃப்ரீ. ஆமாப்பா, முத நாள் ஃப்ரீயா கொடுத்து நல்ல வேலையை பண்ண. இன்னைக்கு எல்லாமே சரியாச்சுன்னா நாளைக்கு நமக்கு கஸ்டமர் கூட அதிகமா வருவாங்க. முதல் நாள்லயே குள்ளடு கிச்சடி நல்லா வித்து போச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட கடைக்கு வந்தாங்க. அந்த குள்ளடு கிச்சடியை சாப்பிட்டதால அவங்களோட வயிறு சரியாயிட்டு இருக்குன்ட்டு ஜனங்க எல்லாருக்குமே தெரிய வந்ததுமே அவங்க பிரணீத்தோட கடைக்கு குள்ளடு கிச்சடியை சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. எனக்கு என் குடும்பத்துக்காக குள்ளடு கிச்சடியை கொடுங்க, இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கொடுங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போதே பிரணீத், முன்னா அப்புறம் கேதனோட இந்த குள்ளடு கிச்சடி வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு.
அப்பா பையன் அப்புறம் முன்னா எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா கடையை நடத்தினாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க கடையில என்னையோ பார்ட்னரா ஆக்குனதுக்கு. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்கல்ல. இத பார்த்து கோலு அப்புறம் மங்களு அவங்களோட முடிய பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோலுவை திருட்டு வழக்குல மறுபடியும் ஜெயில போட்டுட்டாங்க. அப்புறம் மங்களு தன்னோட ஸ்வீட் வியாபாரத்தை மறுபடியும் நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனா அது சரியாவே நடக்கல.